தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. உதவி லோகோ பைலட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்குவதா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, ஆர்ஆர்பி மூலம் நடத்தப்படக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு தமிழ்நாட்டில் 5696 காலி பணியிடங்கள் இருப்பதாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்விற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் CBT1 எனப்படக்கூடிய முதற்கட்ட கணினி முறை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து CBT2 எனப்படும் இரண்டாம் கட்ட கணினி முறை தேர்வு இந்த மாதம் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் நேற்றிலிருந்து பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 80 முதல் 90% மாணவர்களுக்கு தேர்வு மையமானது வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, பெங்களூரு உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தைச் சேர்ந்து மாணவர்கள் அனைவரும் தமிழகத்தில் தேர்வு மையம் அமைத்து தர வேண்டும் என்றும் தமிழகத்தில் தேர்வு மையம் அமைத்து தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என நேற்றைய தினம் அந்த போட்டித் தேர்வாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வருகின்ற 19ஆம் தேதி தேர்வு எழுத உள்ள நிலையில் இந்த தேர்வுக்காக பல 100 கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்வதாக, இதனால் பயண நேரம், தங்கும் வசதி ஆகியவை இல்லாத சூழலில் தங்களால் தேர்வுகளை சரியான முறையில் எழுத முடியாது என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்றைய ஒரு தினம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை பார்த்தோம் என்றால் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது என்பது மாணவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும். இது போன்ற குளறுபடிகளால் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவு சேர வேண்டும் என்ற உந்துதலை குறைத்துவிடும் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும், எனவே தேர்வர்களின் கோரிக்கையினை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேர்வுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசின் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் வலியுறுத்துகிறேன் என தற்போது தனது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.